ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ராஜா ராணி டுடே எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராஜேஸ்வரி அம்மா வந்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஜுவல்ஸ் இல்லை. இது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே, என்னம்மா இதில் நகையே இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தியாவோட அண்ணன் அண்ணி இவங்க உள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. உடனே பக்குன்னு இருக்குது அர்ச்சனாவுக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா நகையை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட கோவப்படுறாங்க. உடனே அதாவது அர்ச்சனோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, பேக்கில் எங்கேயாவது விழுந்திருக்கோம், செக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அர்ச்சனா பேக்கில் செக் பண்ணுறாங்க. ஐயோ இதில் தான் விழுந்துட்டுருக்கு அத்தை, சாரி அத்தை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராஜேஸ்வரி அம்மா இருந்துட்டு சந்தியா கிட்ட சொல்கிறாங்க, பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைக்கணும் அப்படின்னு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும்ல, அதனால தான்மா உனக்காக நான் நகை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ குழப்பம் நடந்துருச்சு. இருந்தாலும் இதுக்குள்ளே நகையே இல்லை, நாங்களாம் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, உன் நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு விடுறேன் வா அப்படி போட்டு விட்டுட்டு இருக்காங்க சந்தியாவுக்கு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியாவோட இந்த ஆட்டிடியூடு வந்து சரவணனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது அதுக்கப்புறம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா வந்து ராஜேஸ்வரி அம்மாவோட காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதோட கூட சந்தியாவுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு கையோட தேதியும் குறிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவோட அண்ணன் இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்களே லேட்டாக பண்ணலான்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், கூடவே வந்து முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம், கேலண்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சந்தியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கேலண்டர் எடுத்துகிட்டு வந்ததும் இந்த வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரவணன் வந்து ஒரு சூப்பரான ஃபீல்டில் தான் இருக்கார். அவருக்கு சந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, காதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்புறமா சரி கிளம்பலாம், கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் கொஞ்சம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் சிம்பிளாகவே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. எல்லோரும் கிளம்புறாங்க. கடைசியாக போகும்போது சரவணன் சந்தியாவை பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. ரொம்ப அப்செட்டாக தான் நின்றுட்டுருக்காங்க இந்த இடத்துல சந்தியா. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா முடிஞ்சிச்சா, அவங்களோட எல்லா ட்ராமாவும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்து காசு 50,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட அண்ணா இருந்துட்டு சொல்கிறாங்க. என்னடா 50,000மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த காசில் கொஞ்சம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் சரவணன் கணக்கு வணக்கெல்லாம் பார்த்துட்டு 25,000 போதும், அந்த 25,000க்கு மண்டபத்துக்கு எவ்வளோலாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ அதை பண்ண போதும், மீதி காசை நம்ம வரவங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சமையல் நல்லா பண்ணி போட்டோம்னா திருப்தியாக சாப்பிட்டுட்டாவது போவாங்க, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் இந்த இடத்துல. அதுக்கடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சந்தியாவோட அந்த ஃபோட்டோவை வச்சு தனக்கு ஜோடி சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு அப்படியே தினமும் பாலில் துவைச்சி எடுத்த மாதிரி இருக்கா, நம்மளே எப்படி அவளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோடி பொருத்தம் சூப்பராக தான் இருக்குல்ல, பேர் பொருத்தது மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவரே கனவு கண்டுட்டுருக்காரு. அப்போ அவர் ஒரு செயின் வாங்கி வச்சுருந்தார் இல்லையா, அதை வந்து சந்தியாவோட ஃபோட்டோ மேலே வச்சு பார்க்குறாரு. செம்மையாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற சரவணனோட அம்மா இருந்துட்டு, இவ்வளோ மனசில் ஆசையை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கும் பொண்ணை பிடிச்சா சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது சரவணனோட மனசாட்சி சரவணன் கிட்ட பேசுகிற மாதிரி, இவ்வளோ உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஏன்டா நம்பர் வாங்கிட்டு வந்து பேச வேண்டியது என்னடா அப்படின்னு பார்த்த உடனே நம்பர் கேட்குறது பேசுறது அப்படிங்கிறபோது ஒரு ஜென்டில்மேனாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போது, இப்படியெல்லாம் பார்த்தா ரொமான்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. சரி எதுவும் ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது சந்தியா வந்து மொட்டை மாடியில் எப்பவும் போல் தன்னோட அம்மா அப்பா ஃபோட்டோவை வச்சு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஒரு பொண்ணோட கனவு அப்படிங்கிறது மற்றவங்க எதிர்பார்ப்புலேயே முடிஞ்சு போயிடுதில்ல, அவளுக்குன்னு நிறைய பொறுப்புகள் வந்துடுது. அந்த பொறுப்புகளையும் மீறி அவள் அந்த கனவை அடைய வேண்டியதாகிடுது இல்லைப்பா. நான் எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டசாலி, எனக்கு நல்ல ஒரு அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே இல்லாமல் போயிடுச்சு. என் வாழ்க்கையே இப்படி தலைகீழாயிடுச்சு. ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இன்னொருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி நான் என் அண்ணன் அண்ணி சந்தோஷத்துக்காக என்னோடய வாழ்க்கையை விட்டு கொடுக்க பழகிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஐபிஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்குது. இந்த முயற்சியை நான் எப்போவுமே கைவிட மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவும் இது மாதிரி என்னோடய கனவுகளை காண எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே தன்னோட அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணி பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததும் நல்ல ஒரு முறை யோசிச்சுக்கோமா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் ஏமா இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க.
இப்போது மண்டபத்துக்காக கல்யாணத்துக்கு கிளம்ப எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க சரணோட அம்மா. இப்போ மண்டபத்துக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்தியாவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அண்ணி ஜனனி வந்து. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, ஏதோ உன்னோட கனவுகள் தான்மா உனக்கு முக்கியம், எங்களோட சந்தோஷத்துக்காக நீ உன்னோட கனவுகளை இழக்காத, இப்போ கூட உங்கள் அண்ணகிட்ட சொல்லு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த நாட்களையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து என்னோட கனவு மட்டும் இல்லை, இன்னொரு பையனோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு. நான் இப்போ வந்து அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் கெடுக்க விரும்பலை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக போய் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. அடுத்து இந்த கல்யாணத்தில் என்னென்ன கலாட்டாக்கள் வரப்போகுது, சரவணன் சந்தியா இவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.